ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عائشة زوج النبي صلى الله عليه وسلم أن النبي صلى الله عليه وسلم كان إذا اغتسل من الجنابة بدأ فغسل يديها ثم يتولع كما يتولع للصلاة ثم يدخل أصابعه في الماء ويخلل بها أصول شعره إلى آخره. وقال النبي صلى الله عليه وسلم صدق رسول الله الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஃபர்லான குளிப்பு, அது கடமையான குளிப்பை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு மனிதன் அவர்கள் அந்த வயதை அடைந்து விட்டால், ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு கடமையான குளிப்பு என்பது ஒன்று இருக்கின்றது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த குளிப்புகளை நிறைவேற்றுவது, முழுமையாக நிவர்த்தி செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த பாடங்களில் விவரிக்கக்கூடிய ஒன்று. முதன்மையாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது முதலாவதாக தங்கள் இரு முன் கைகளையும் கழுவுவார்கள். பின்னர் தொழுகைக்கு உது செய்வது போல் உது செய்வார்கள். பின்னர் விரல்களை தண்ணீரில் முக்கி அதை கொண்டு தலைமுடியின் அடிபாகத்தை கோதி விடுவார்கள். பின்னர் அவர்கள் தலை மீது 3 முறை கையினால் தண்ணீரை கோரி ஊற்றுவார்கள். பின்னர் தங்கள் உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவார்கள் என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இன்னும் மற்றொரு இடங்களில் ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்கு தண்ணீர் ஊற்றினேன். அவர்கள் தமது வலது கரத்தால் தமது இடது கையின் தண்ணீரை ஊற்றி இரு கைகளையும் கழுவினார்கள். தமது மர்மஸ்தானத்தை கழுவினார்கள். தமது கையை பூமியில் மண் கொண்டு தேய்த்து கழுவினார்கள். வாய் கொப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினார்கள். பின்னர் தமது முகத்தை கழுவினார்கள். மேலும் தமது தலையின் மீது தண்ணீர் ஊற்றினார்கள். பின்னர் சிறிது ஒதுங்கி நின்று தமது இரு கால்களையும் கழுவினார்கள். அவர்களிடத்தில் துவாலை கொடுக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் அதில் துடைக்கவில்லை என்பதாக சொல்லப்பட்டது. நம்ம விளங்கக்கூடியது இந்த 2 ஹதீஸ்களின் வாயிலாக நாம் விளங்கக்கூடியது குளிப்புடைய முறைகள், எப்படி குளிக்க வேண்டும், ஃபர்லான குளிப்புகள், கடமையான குளிப்புகள் என்று பார்க்கும் பொழுது, முதன்மையாக ஒரு மனிதன் அந்த நிலைமையை அடையக்கூடிய சமயங்களில் இவன் கைகளை சுத்தம் செய்வது, அந்த மர்ம உறுப்புகளில் வெளியாயிருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்குவது, சுத்தம் செய்வது, உடலிலும் சரி உடையிலும் சரி இருந்துச்சுன்னா அதை தண்ணீரை ஊற்றி முதல்ல கசக்கி நம்ம சுத்தம் செஞ்சிடணும். அதற்கு பின்னால் நாம் மண் கொண்டு அல்லது சோப்புகள் கொண்டு இந்த
உறுப்புகளை கழுவிட்டு அதுக்கு பின்னால் தங்களுடைய 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவதற்கு பின்னால் வாய் கொப்பளிக்க வேண்டும். அதாவது வாய் கொப்பளித்தல் என்பது கர்கரா வரை சொல்லப்படுகின்றது. கர்கரா செய்தல் என்று அல்லது சாதாரணமாக வாய் கொப்பளித்தால் கூட போதுமான ஒன்று. வாய் கொப்பளிப்பது. இரண்டாவதாக தங்களுடைய நாசிற்கு மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவது. லேசாப்பி என்ன செய்யணும்? வலது கையில தண்ணீரை ஊற்ற வேண்டும், இடது கையினால் சுத்தம் செய்ய வேண்டும், சிந்த வேண்டும், கழுவ வேண்டும். இப்படி 3 முறைகள் வாய் கொப்பளித்தல், 3 முறைகள் நாசிற்கு தண்ணீர் செலுத்துதல். அதற்கு பின்னால் தொழுகைக்கு எப்படி நாம் ஒழு செய்வோமோ அதுபோன்று ஒழு செய்ய வேண்டும். ஆனால் கால்களை கழுவுவதை நிறுத்தி வைக்க வேண்டும். எல்லாத்தையும் என்ன செய்யறோம்? முகத்தை கழுவுறோம், கையை கழுவுகின்றோம், தலைக்கு மசாஜ் செய்கிறோம். அவ்வளவுதான். இந்த 3 நிறுத்திக் கொள்ளணும். அதற்கு பின்னால் நாம் குளிக்க வேண்டும். முதன்மையாக தன்னுடைய தலையின் வலப்பக்கங்களில் இருந்து ஊற்ற வேண்டும். சரி, முடிகள் அதிகம் குறைவாக இருக்கக்கூடியவங்க அப்படி நேரம் ஊற்றிடலாம். முடி அதிகமாக இருக்குது ரசூலுல்லாஹி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடங்களை சொல்லும் பொழுதுதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. என்ன செய்யணும்? உள்ள தண்ணீரை ஊற்றி உள்ளே கோதி கழுவி விடுவார்கள். இந்த முடி உள்ள வந்து உள்பகுதியில் தண்ணீர் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனா உள்பகுதிகளில் முதல்ல அவங்க அதுபோல லேச தண்ணீரை ஊற்றி உள்பகுதிகளாக தண்ணீர் சேர்வதற்காக வேண்டி அதை தேய்த்து கொடுப்பது. அப்பொழுது தலையினுடைய வலப்பக்கம், அப்புறம் வலப்பக்கமாக 3 முறை, இடப்பக்கமாக 3 முறைகள் தண்ணீரை ஊற்றுவது. இதுபோன்று அனைத்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு ஓமத்தின் அளவு கூட விடுபடாமல் அனைத்து இடங்களையும் தேய்த்து நல்ல முறையில் சுத்தமான முறையில் குளிக்க வேண்டும். தண்ணீர் எல்லா இடத்திலும் பட்டுக்கணும். தண்ணீர் சேர்வதற்கு தடுக்கக்கூடிய இடங்கள் என்பது சில இடங்கள் இருக்கிறது. எந்த இடங்கள் எல்லாம் நம்முடைய இணைப்பு பகுதிகள் என்று சொல்லுவோமே, ஜாயிண்ட் பகுதி, இந்த கண்கள் அக்கல், கையினுடைய இணைப்பகுதி, காலுடைய பின் சோனைகள், அதே போல இந்த மூக்குடைய இடுக்கு பகுதிகள், நம்முடைய தொப்புள் பகுதிகள், இந்த இடங்கள் எல்லாம் தண்ணீர் சேர்வதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடங்கள் எல்லாம் நல்ல முறைகளில் தேய்த்து கழுவக்கூடியதாக இருக்கணும். அதே போல 2 கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் தண்ணீர் சேர்வதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். தண்ணீர் எங்கெங்கெல்லாம் சேர்வதை தடுக்குகின்றதோ அந்த இடங்கள் எல்லாம் தண்ணீரை ஊற்றி தேய்த்து நல்ல முறையில் கழுவ வேண்டும். குளிச்சு முடிச்சிடறோம். இப்ப குளிச்சு முடிச்ச உடனே அந்த இடத்தில் இருந்து சற்று அகன்று தோட்டு எல்லாம் முடிச்ச உடனே அந்த கீழாடையை அவிழ்க்கக்கூடிய சமயத்துல துண்டை கட்டிட்டு நம்ம என்ன செய்வோம்? கையில அவிழ்ப்போம். அதுன்னு துண்டை கட்டிட்டு நகர்ந்து அதற்கு பின்னால் தான் காலை கழுவணும். கடைசியாக காலை கழுவி விட்டு நாம் உள்ளே வர வேண்டும், வெளியே வர வேண்டும். அப்ப குளிக்கக்கூடிய முறைகள் இது. கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டியது வாயு கொப்பளித்தல், நாசிற்கு தண்ணீர் செலுத்துதல், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அனைத்தும் நடைமுறையாக குளிப்பது. இந்த 3 குளிப்புடைய கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் இதிலிருந்து விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹு மாய்க்காக வாஹிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.